Hi friends, welcome to VividTech. இன்னைக்கு Facebook, Instagramல எல்லாம் பார்ப்போம் ஆச்சுன்னா, எல்லாருமே ட்ரெண்டிங் அப்படின்ற பேர்ல இந்த மாதிரி ஏஐ ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில பேருக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ் வந்து எப்படி மேக் பண்றது அப்படின்றது தெரியும். சில பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. ஸோ அவங்க வந்து எப்புட்றா செய்றது அப்படின்றத மாரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோல வந்து இந்த மாதிரியான ஃபோட்டோஸைய வந்து உங்க ஃபோட்டோஸயுமே எப்படி சேஞ்ச் பண்றது? இல்லாட்டி இந்த ஆப்ல ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? அந்த இஷ்யூஸ வந்து நம்ம எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க கொடுக்குற லைக்கும் சப்ஸ்கிரைப் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கான ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். ஸோ உங்க ஃபோட்டோஸையுமே வந்து இந்த மாதிரியான அவத்தார் இமேஜஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ளணுமா? ஸோ அப்போ நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா உங்க மொபைலில் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து சர்ச் பார்ல டவுன் ஏஐ அப்படின்றத வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த டவுன் ஏஐ அவத்தார்ஸ் அப்படின்ற ஆப் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு நாள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்பயுமே சில ஏதாவது இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்க, ஃபில்டர்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அப்டேட் அப்படின்றத கிளிக் பண்ணி கண்டிப்பாக அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா ஒருக்க யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு அதில் சர்ச் பாரில் டவுன் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணி டவுன் ஏஐ அப்படின்ற ஆப்பை வந்து இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ண அப்புறமா இந்த இடத்துல ஃபோஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணி ஃபோஸ்டாப் வந்து பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் காட்டும். அதையுமே கொடுத்து கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிலீட் பண்ணி கிளியர் டேட்டாவும் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு திரும்ப இந்த டவுன் ஏஐ அப்போ ஓப்பன் பண்ணிங்களாச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா நீங்களுடைய அவத்தார் இமேஜஸ் வந்து உங்களால் க்ரியேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஆப்பில் ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாலுமே இந்த ஸ்டெப் மூலம் உங்களுக்கு அந்த இஷ்யூ வந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட வந்து உங்களுடைய அவத்தார் இமேஜையுமே அந்த இடத்துல செலக்ட் பண்ணி செஞ்சு கொள்ளவும் முடியும். அதோட வந்து உங்கள் மொபைலில் அந்த ஆப் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகி ஃப்ரீஸ் ஆகி ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுவீங்களாச்சுன்னா உங்கள் மொபைலை நீங்கள் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட இந்த ஆப்பில் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸை சால்வ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களுமே வந்து இந்த டவுன் ஏஐ இமேஜஸை வந்து நீங்கள் ரெடி பண்ணி உங்களுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிங்களா அப்படின்றதையுமே வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்து பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.